இதே போல் இன்றைக்கு வேளாண் கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்னதற்கு மாறாக தேர்தல் வாக்குறுதியில் பணத்தை அளவீடாக சொல்லவில்லை, நிலத்தை அளவீடாக சொன்னார்கள். சிறு குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி, இதர விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி. இப்பொழுது முதலில் ஒரு அறிவிப்பு விவசாயிகள் போராட்டத்தால் அது திருத்தப்பட்டு இரண்டாவது அறிவிப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விவசாயிகளின் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் உயர்த்தி இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் சிறு குறு விவசாயிகளுக்கு அந்த தள்ளுபடி என்பது குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் அவர்கள் அறிவித்திருக்கிற 75 ரூபாய்க்கு போகிறோம். பாக்கி இதர சிறு விவசாயிகள் கிடையாது. பெரிய விவசாயிகளுக்கு 35,000 மட்டுமே. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஓராண்டு கடனுக்கு மட்டும்தான் நிலுவை கடன்கள் தள்ளுபடி. ஆனால் கடந்த 2021 இருக்கிற நிலுவைகள் இருக்கிறது. அதையும் சேர்த்துத்தான் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் இன்றைக்கு சொன்னார். இதுவரை நிலுவையில் இருக்கிற கடன் அப்படின்னு தான் சொன்னார். இப்போ இந்த ஆண்டு மட்டும் கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணுறாங்கிறார். அடுத்து இதுவரை இல்லாத வழக்கம் என்னவென்றால் இவர்கள் புதுசாக அறிவிக்கிறாங்க. கூட்டுறவு வங்கியில் டைரக்டராக இருந்தால் அல்லது இயக்குநராக இதுவரைக்கும் இருந்தாலும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இப்போ இருந்தாலும் கிடையாது. இப்போ யாரும் டைரக்டர் இல்லை, எல்லாம் பதவியெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற டைரக்டர்கள் யாரும் அந்த கடன் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு தள்ளுபடி இல்லை. வங்கியில் வேலை செய்கிற அலுவலர்களுக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லை என்றால் நீங்கள் கடன் நபருக்கு கொடுக்கிறீர்களா, வேளாண்மைக்கு கொடுக்கிறீர்களா? வேளாண்மை அடிப்படையாக வைத்துத்தான் கடன் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எவராக இருந்தால் என்ன, இது வேளாண் கடன், விவசாயிகளுக்கான கடன், பயிர்க்கடன் என்கிற பொழுது அவர் எந்த விதமான தகுதி பெற்றவராக இருந்தால் கணக்கில் எடுத்துக்கொள்கிற வழக்கம் இதுவரைக்கும் கிடையாது. இந்த கடனுடைய தொகையை குறைப்பதற்காக அதிகாரிகள் சொல்கிற பேச்சை கேட்டுக்கொண்டு ஆளுகிற அரசு செய்யுது என்றால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும், தேவையில்லாத விளைவுகள் ஏற்படும். ஆகவே மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இன்னொரு பெரிய சிரமம் என்ன வருகிறது என்றால் இப்பொழுது 31/7/2026 இந்த பயிர்க்கடன் வட்டி செலுத்துகிற காலம் முடிகிறது. இந்த மாத இறுதிக்குள் இந்த வட்டியை செலுத்தவில்லை என்றால், கடனை செலுத்தவில்லை என்றால் அபராத வட்டி விதிக்கப்படும், கூடுதல் வட்டி விதிக்கப்படும். இப்பொழுது எல்லா வங்கியாளர்களும் விவசாயிகளிடம் போய் அரசாங்கம் தள்ளுபடி கிடைக்காதாலும் எங்களுக்கு தெரியாது, இந்த பணத்தை உடனே கட்டுங்க, தள்ளுபடி வந்தால் உங்களுக்கு கிடைக்கும், கட்டலைன்னா வட்டி போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்போ கூடுதல் வட்டி விதித்தால் 10,000 ரூபா கடன் இருக்கிறது என்றால் 11,800 ரூபா கட்டணும். அரசாங்கம் தள்ளுபடி அறிவிக்கிறது, வங்கியாளர்கள் போய் வசூலிக்க பணம் கேட்கிறார்கள். என்ன இது யார் செய்கிற மோசடி, வங்கியாளர்களா அரசாங்கமா? ஆகவே உடனடியாக அரசாங்கம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். விவசாயிகளிடம் அபராத வட்டி விதிக்கக்கூடாது, இந்த கடன் தொகையை நாங்கள் ஈடு கட்டுகிறோம் என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அது விதிக்கப்பட்டால் ரிசர்வ் பேங்குடைய கைட்லைன் படி வட்டியை வாங்கி தான் ஆகணும். ஒன்று விவசாயி கட்டணும், இல்லை அரசாங்கம் கட்டணும். இந்த தேவையில்லாத நிர்பந்தத்தை தவிர்க்க உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு வங்கியாளர்களுக்கு உரிய சுற்றறிக்கை அனுப்பி கடனை வசூலிக்கக்கூடாது, நிர்பந்தப்படுத்தக்கூடாது என்று அறிவிக்க வேண்டும். அதுபோல் கடனை உயர்த்தி தள்ளுபடியை அறிவிக்க வேண்டும். அவர்கள் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிப்படி கடன் தள்ளுபடி அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அனைத்து விவசாய சங்கங்களையும் நாங்கள் 14ஆம் தேதி கூட்ட இருக்கிறோம். அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு ஆலோசிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.